ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி வீடியோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கோபம் வருது இல்ல? அங்கியை போட்டுக்கிட்டு கோபமே வரக்கூடாது. என்ன காரணம்? அவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ்லாம் கிடையாது. இந்த பரதேசி பயல் பாக்குற வேலையை பாத்தீங்களா? இங்க பாருங்க, பெண்ணை போன்று, அதுவும் முஸ்லீம் பெண்ணை போன்று ஹிஜாப் அணிஞ்ச மாதிரி வீடியோ ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையில் அது ஒரு பெண்ணும் அல்ல, ஒரு முஸ்லீமும் அல்ல, இது ஒரு ஆண். இப்படியான வேடத்தை போன்று முஸ்லிம்களின் மானத்தை, முஸ்லிம்களின் சுயமரியாதையை இழக்கக்கூடிய அளவில் வீடியோக்களை அப்டேட் செய்து கொண்டிருக்கிறான் இந்த நாய். இப்படியான இந்த நாய் கடைசியில் என்ன அவருக்கு நடந்துச்சுன்னா, கடைசியில் அவர் போலீஸார்ட்ட மாட்டுப்பட்டுட்டார். இது ஒரு பாகிஸ்தான்ல நடந்த சம்பவம் இருந்தாரு. இவர் டிஷர்ட்ல பாகிஸ்தான் வச்சு விளங்குது. இப்படியான ஆக்களை எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், கருப்பு கலர் வேஷ்டி ஒரு 250 ரூபா, துண்டு ஒரு 50 ரூபா, இதை போட்டுக்கிட்டு கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் காலம்பா, கருப்பு சட்டை போட்ட ஆஸ்திக நானப்பா, வங்காள தேசமாலும் எங்க மகராஜனோடு வந்த ஆட்டம் கொண்டாட்டம், மந்திரி முத்தம் ஐயப்போ எங்க சாமி ஐயப்போ, இப்படி பாடினா ஓகே. ஆனா நான் கருப்பு கலர் துண்டு போட்டுக்கிட்டு கருப்பு கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு இதே மாதிரி ஒரு சினிமா பாட்டு, நம்மளோட நம்பிக்கை, ஒரு காரியத்தை கேவலப்படுத்துறதுக்காக அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அங்கி ஒன்றும் இல்லை, எப்படி காவி வேஷ்டி காவி துண்டு கடையில் கிடைக்குதோ அதே மாதிரி தான் வெள்ளை கலர் அது ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் கிடைக்கும். அதை யாருனாலும் என்ன பண்ணலாம், போட்டு இந்த மாதிரி சினிமா பாட்டை போட்டு ஆடலாம், தப்பு இல்லை. இதில் சாமி குத்தம் எதுவுமே என்ன, நம்மளா ஒரு அங்கி போட்டால் பாஸ்டர்கள் போதகர்கள் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் நானும் உருவாக்கிக்கிட்டது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோச்சிப்பாங்களா? பழைய ஏற்பாடு காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடை, அதாவது ஆசாரியர்கள் லேவியர்கள் வித்தியாசம் தெரியணும். கூட்டத்தோட கூட்டமாக மக்கள் எல்லாரும் இருக்கும்போது அந்த ஒரு அடையாளம், அதாவது லோகோ, இப்போ நம்மளுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி லோகோ ஒரு பிராண்டு, அப்படி தெரியறதுக்காக நம்ம உடைகள்ல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எதுல? பழைய ஏற்பாடு காலத்துல. மார்க்கு 12ஆம் அதிகாரம், பின்பு அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகையில் யாரை நோக்கி? உங்களை என்னை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களில் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கவும், இன்னும் விதவைகள் வீட்டில் போய் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பைபிள் வசனம் மூலமா என்ன பண்றாங்க. அப்போ நீண்ட அங்கியை தரிச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்றது இல்லை, அது ஒரு ட்ரெஸ்ஸுப்பா, அவ்வளோதான். இந்த மாதிரி அங்கி போடுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பாஸ்டர்மார்கள் போட மாட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் சபையில் உள்ள போதகர்கள் அவங்க கோட் ஷூட்டு, அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் பைஜாமா ஜிப்பா இந்த மாதிரி போடுவாங்க. ஒரு ஸ்தாபன சபையில் இந்த மாதிரி அங்கி போட்டு ஒரு சினிமா பாட்டுக்கு உண்மையிலேயே அவங்க போதகராக இருந்தாங்கன்னா வேலை போயிடும், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அமுச்சிருவாங்க. ஏதோ ஒரு ஒழுங்கின நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இவ்வளோ தைரியமெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டேஜிலலாம் ஆட மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் போதகர்கள் கிடையாது. ட்ரெஸ்ஸு எங்கனால என்ன பண்ணிக்கலாம், போலீஸ் ட்ரெஸ்ஸு, வடபழனி சென்னைக்கு போங்க, வாடகைக்கு என்ன பண்ணும், மிலிட்ரி ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வாடகைக்கு என்னங்க, சொந்தமாகவே தச்சுக்கலாமே, அந்த மாதிரி தான் அங்கி. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆனால் ஒரு காரியம் தவறுன்னு தெரிஞ்சு, அதாவது தவறுன்றதோட இப்போ என்ன சொல்றது, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கன்னிச்சாமி புதுசாக மலை ஏறும் காலம் போன ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறாங்க, இதோட ட்ரெஸ்ஸு பிளாக் அண்ட் பிளாக்கு, இது ஐயப்ப சாமி, அவங்க பக்தர்கள், இதை தெரிஞ்சு வேணும்னே கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பிளாக்கு போட்டு ஒரு துண்டு ஒன்று போட்டு, இல்லை காவி ட்ரெஸ் போட்டு ஒரு சினிமா பாட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட ஆடுறோம்னா தப்பு. ஒரு காரியம் தெரியுது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ இது கிறிஸ்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், இவங்களோட ட்ரெஸ் கோடு,
இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேணும்னே ஒருத்தர் ஆடுறாங்க அப்படின்னா அது மிக மிக பெரிய என்னது. மற்றபடி இதுல தப்பு இல்லை. ஏன் அரபு நாடுகள்லாம் பாங்க, என்னது அவங்க பேர் என்ன, ஷேக் பாய், அலாவுதீன் அற்புத விளக்கு, விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் இல்லையா, அதுல எல்லாரும் இந்த மாதிரி அங்கிதான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வர சவுதி நாடுகள்ல அங்கிதானே. அவங்க எல்லாம் பாஸ்டர்களா? அவங்க எல்லாம் ஐயா பிரைஸ்ல அடியான்னு போய் நம்ம தசம்பாகம் சோத்திர காணிக்க கொடுக்குறோமா என்ன? இல்ல இல்ல, எல்லாம் எண்ணெய் கிணறுல வேலை பார்க்குற யார் பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கட்டும். கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, பாஸ்டர் எங்க பாஸ்டர் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மோனிகா லவ் யூ மோனிகாவால சின்ன பிள்ளைய போட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடைக்கும் அப்படின்னு சாபத்தேர்லாம் விடக்கூடாது. ஆசீர்வதிப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள், உங்களுக்கு கார் லோன் சிபில்ல உங்க பேர் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கார் வேணும், அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்க, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அஃபிஷியலாகவே ஒரு வீடியோ அடுத்தடுத்த பதிவுகளில் போட்டு விட்றேன். அப்புறம் அடமானம் எதுனாலும் கார் சம்பந்தமான ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஓனாக எடுத்து என்ன பண்ணுறோம் என் லைனுக்கு வாங்க. அமேன்.